செல்லை பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன பிள்ளைக்கு 10வது 12வது படிக்கிற பாருங்க, அந்த பிள்ளை நல்லா கச்சி குச்சி வச்சுருப்பான். நமக்கெல்லாம் அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. ஆஞ்சநேயர் சுவாமியை மரியாதை குறைவாக நடத்துகிறார் ராவணேஸ்வரர். டா போட்டு பேசினாருங்க. டா போட்டு பேசுற பொழுது அவருக்கு கோபம் வருது. மரியாதை தெரியாத ஆளா இருக்கிறான், ஒரு தூதரை இப்படி மதிக்கணும்னு தெரியாதா, ஆசனம் போட்டு உட்கார சொல்லல, ரொம்ப அலட்சியம் பண்றாங்க. அவன் டா போடுறதுனால சுவாமி அதே மாதிரி பேசுறாருன்னு அருணாச்சல கவிராஜர் எழுதுறாரு. ராமசாமி தூதனானடா அடடா ராவண எந்த பேர் தானடா, ராமசாமி தூதனானடா அடடா ராவண எந்த பேர் தானடா, மாமல தலைவாசனம் கவிராசனம் ரிஷிகேசனம், மாமலை தலைவாசனம் ரிஷிகேசனம், மருந்து நின்று தந்தனான் அல்லடா, பரம்பு நின்று வந்தனான் அல்லடா, ராமசாமி தூதனானடா அடராவன எந்த பேரன் தானடா, கொடுத்த வரமும் தனமும் கரமும் வீணிலே என் போக்குராய். ஒரு பெற்ற வரத்தை எப்படி பயன்படுத்துன்னு தெரியாம வீணா பயன்படுத்துறார். கொடுத்த வரமும் தகனமும் கனமும் வீணிலே என் போக்குராய், குடிக்கும் பாலை ஐயோ ஐயோ நீ கடிக்குள்ளே என் பார்க்கிறாய், இடுக்குடன் பெற தவஜனங்களை தொடர்ந்தேயே பழி ஏற்குறாய், தூக்கி ஏறி விட்டே நீ வாங்கும் தூர்த்த வார்த்தை கேட்கிறாய், தடைபடாமல் என் நையன் கால் மீதே சரண் என்றால் பிழைப்பாய் இப்போதே, அடக்க முன் தரம் அல்லடா செய்தையவன் இவன் விட வந்த என்னாதே, ராமசாமி தூதனானடா அரடராவன எந்த பேரன் தானடா நானடா. பலடா போட்டார். குரங்கு ரொம்ப மோசமான குரங்காட்டுன்னு பார்க்கலாம். நான் டா போட்டுன்றதுக்காக இத்தனை டா போட்டு மரியாதை குறைவா நம்மளை அலட்சியம் பண்றது. ஏன் அசோகவனத்தை அழிக்கிறாய், இலங்கையை அழிக்க உனக்கு என்ன வேலை, நீ யாரு, ஏன் இங்க வந்த, தேவையில்லாம அரக்கர்களை எல்லாம் ஏன் பொண்ண, கேள்விகள் மேலே கேள்வியை கேட்கிறான். கிஷ்கிந்தை பகுதியில் ஆட்சி செய்யும் சுக்கிரீவனுடைய அமைச்சன் தான். சுக்கிரீவன் அமைச்சர் சொன்னவுடனே ராவணேஸ்வரன் அடுத்த கேள்வி கேட்கிறாரு, பாலி நன்றாக உள்ளானா? பாலியா? பாலி என் சுவாமி ராமபிரானால் கொல்லப்பட்டு விட்டார். ஓ, என் நண்பன் உயிர் துறந்தானா? உன் தலைவனை கொண்டவனோடு நீ கூட்டணி இருக்கிறாய். நல்ல தலைவன் மேல் உனக்கு பற்றி இருக்கிறது. சுக்கிரீவன் ஏன் சீதையை தேடுகிறான்? அவனுக்கு என்ன வேலை? சுக்கிரீவனுக்கு சாமி உதவி பண்ணியிருக்கிறாங்க, கிருஷ்ணந்தி ஆட்சி கொடுத்தாங்க, வாலியை கொடுத்தாங்க, அதுக்கு பிரதி உபகாரமா பிராட்டியார் தரதா எங்க தலைவர் ஒத்துக்கிட்டார். இப்படி அவன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் விளக்கம் பேசுறார். ஆனால் ஆஞ்சநேயர் செய்தது குற்றன்றான். ஒரு தலைவனை கொன்றவனுக்கு உதவி செய்துட்டு வர நியாயமான வேலையா? தலைவர் இல்லையா? வேற தப்பு செய்கிற தண்டிக்கிறது சாமி கடமை, அரச கடமை, தெய்வ கடமை, இயற்கை கடமைலாம் இருக்குது. அது ஆதி சொல்லுகிற போது கூட அவர் சொன்னார், ஒரு மிருகம் பயிரை அழிக்கிற பொழுது அந்த துஷ்ட மிருகங்களை அழிக்கும் உரிமை அரசனுக்கு உண்டு. அதை தான் நான் செய்தேன். காலி கொன்ற போது அது அரச கடமை. அவர் சொன்னாரு, ராவணேஸ்வரா, உன்னையே வென்றவன் அந்த வாலி. அந்த வாலியை எங்கள் தெய்வம் கொண்டிருப்பாரானால் அவருடைய பலம் உனக்கு சொல்லி புரிய வேண்டியதில்லை. அதனால நீ சிறந்த சிவபக்தனாக இருக்கிறாய், 3 கோடி ஆய்வை பெற்றிருக்கிறாய், உலகத்தையே திகழ்ச்சியை பண்ணியிருக்கிறாய், உலக புகழ் பெற்றிருக்கிறாய். இல்ல சரி, இனிமேல் நீ நன்றாக வாழ வேண்டுமானால் எங்கள் அன்னையை சுவாமியிடத்தில் ஒப்படைத்து அவர் திருவடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் நீ வாழலாம். குரங்கு யார் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கறது?
வில்மாட்டிய மனிதர்கள் காலில் யாரு? உத்தரவு மகாராஜா. இந்த குரங்கை கொன்று போடுங்கள். 80,000 பேரை காலில் இவன் பிள்ளை உள்பட 2 மணி நேரத்தில் தேய்ச்சி கொண்டிருக்கிறாருன்னா யோசிக்கணும் இல்லை? குரங்கை கொன்று போடுங்கள் சொன்ன உடனே வீட்டினாள் குறிப்பிட்டார். அண்ணா, தூதரை கொல்லக்கூடாது, மாதரை கொல்லக்கூடாது, பிராமணரை கொல்லக்கூடாது, முனிவரை கொல்லக்கூடாது, கர்ப்பிணி பெண்களை கொல்லக்கூடாது, பசுவை கொல்லக்கூடாது, சிசுவை கொல்லக்கூடாது. பெரிய லிஸ்ட். அவர் நீதிமான் லிஸ்ட் சொல்றார். இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப மற்றவங்களாம் கொல்லலாமான்னு கேட்கக்கூடாது. மற்றவர்களை கொன்றால் வருகிற பாவத்தை விட குறிப்பிட்டவர்களை கொன்றால் மகா 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 பாவம். எறும்பு காலில் பற்றி இருந்த கூட பாவம் தான். நம்ம நடக்கவே இருக்க முடியும். அது நமக்கு தெரியாமல் நடைபெறுகிற பாவங்கள். அதான் ஐயப்ப பத்திற்கு தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பிழையை கொடுத்தருள் பாண்டியன் அடக்கி ஆளும் ராஜராஜஸ்ரீ ஐயப்ப தெய்வம் அப்படின்னு சொல்லி இந்த சொல்லுவாங்க. ஐயப்ப தெய்வ வழிபாடு கூட்டணி வழிபாடு. எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம் என்றால், ஒரு முறை ஒரு பெரிய யாத்திரையை மேற்கொள்கிறவர்கள் ஏற்கனவே இருக்கிற ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை விட வேண்டும். அதான் அந்த யாத்திரை உருப்படியான பக்த விஜயத்தில் எல்லாரும் கோயிலுக்கெல்லாம் தீர்த்தத்துக்கு புறப்பட்டாங்க. கோரா பொங்கலை கூப்பிட்டாங்க. வாங்க நீங்க போயிட்டு வரலாம். இல்லை பரவாயில்ல, எனக்கு அத்தியாவசியமான வேலைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு பாவக்காயை மட்டும் கொடுத்தார். நீங்க எந்தெந்த புண்ணிய நதியில மூழ்கிறீர்களோ அதுல மூழ்கி எடுத்தாங்க. பல புண்ணிய நதியில மூழ்கினாங்க. பாவக்காயை மூழ்கி பண்ணாங்க. 8ஆம் தரத்தை கொடுத்தாங்க. கோரா பொங்கலை துண்டு துண்டா கட் பண்ணி ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுத்தார். சாப்பிடுங்கன்னார். ஓ, ஏதோ கொஞ்சம் பிரசாதமா மாறி இருக்க மாட்டாங்குது, அதனால ஐயா சொல்றாங்கன்னு வாங்கி சாப்பிட்டா கசக்குது. கோராக்கு சொன்னாரு, எத்தனை புண்ணிய தீர்த்தத்தை மூழ்க பண்ணீங்கன்னு அதனுடைய குணம் மாறல பார்த்தியா, கசப்பு பண்ண மாறல பார்த்தியா. இப்படி தாண்டா நீங்க கோயிலுக்கு போய் வந்தது. எத்தனையோ கோயிலுக்கு போனீங்க, ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஆச்சா? நான் அதை தான் நினைக்கிறேன். ஆஞ்சநேயர் கோயில ஒரு மாதம் தொடர்பு சொல்லிட்டுன்னா 50 பேர் கேட்கிறாங்கன்னா 10 பேர் 15 பேருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல முன்னேற்றம், ஆக்கப்பூர்வமான செய்திகள், ஆரோக்கிய தகவல்கள், ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. அதான் சொற்பொழிவுடைய நோக்கம். செலவு பண்றது நிர்வாகிகள் அவங்க சம்பளத்தை வாழ்க்கையதான். எங்க வெளியில போனோம், ஒரு வேகமா வராங்க. தூடல் ஆட்சியர் பிஎம் மகா ஓனர் எங்க ஐயா ஈஸ்வரமூர்த்தி ஐயா, இல்ல காதாட்சி முறை கிட்ட வந்துட்டேன். அப்படிலாம் நம்ம ஓடி ஓடி உழைத்து இந்த ஆன்மீகத்தை செய்வார்களானால் பயனுக்கு நல்ல. அதை பத்தி யாரும் சிந்தி. இன்னைக்கு ஒரு ஐயா ருத்ராட்சம் போட்டு குடிகாரரை மாத்தலாமான்னு கேட்டாங்க. அவங்க ஈஸ்வரமூர்த்தி ஐயா, கண்டிப்பா மாத்தலாம், அவங்க ஒத்துக்கிட்டு ஆக்ஷன் வாங்க. அதான் என் வேலையை. டாஸ்மார்க் கடையே மூணா கூட சாப்பிட்டு பழக்கப்பட்டு வீட்டில் தயார் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் அவர்கள் மனத்தை மாற்றிவிட்டால் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். நான் தோராயமா சொல்றேங்க, 400 ருத்ராட்சம் போட்டு மாத்திக்கிறேன். தோராயமா சொல்றேங்க, ஒரு 50 குடும்பங்கள் இன்னைக்கு அடியேனால் சௌக்கியமா இருக்கு. நான் போட்ட எல்லாருமே கரெக்டா இல்லை. 10 வருஷமா ஒரு தம்பி மாலை போட்டு குடிக்காம இருந்தானே, இப்போ லேட்டஸ்டா 6 மாசமா மறுபடியும் வந்து தப்பு பண்ணிக்கிறான்னு அந்த ஊர்ல எனக்கு தகவல் சொன்னாங்க. அதுக்காகவே ஒரு நாள் போயிட்டு தங்கி முயற்சி பண்ண. ஆனா நான் சொன்னால் அவங்க கேட்கக்கூடியவன். ராமனுக்கு ஆஞ்சநேயர் மாதிரி எனக்கு அந்த தம்பி, அவனை மாற்ற முடியாது, சவால் விட்டாங்க. என் திறமையில மாத்திர நான் சொன்னது எல்லாத்தையும் எழுதிக்கிட்டான். மாத்திக்கிறியா? மாத்திக்கிறேன். இந்திரன் முடியா? போட்டுக்கிறேன். நாடக ஆரம்பிச்சு அவனுக்கு எக்ஸ்ட்ரா பண்ண அவன் முடிச்சுடுவான். குடிக்கல. சொற்பொழி முடிச்ச பிறகு முடிச்சுடுவான். குடிக்கல. 100 ரூபாய் சாராயம் வேணும்னா 200 ரூபாயா கொடுத்து 200 ரூபாய் விட்டுலாம் அவன் அனுப்பிடுறாங்க. 100 ரூபாய் வேணா, நீ 1000 ரூபாய் கொடுத்தால வேணா, நான் குடிச்சா என்ன இக்கடி கேட்ட அந்த ஐயா வேணா. அவங்க கழுத்துல 10 வருஷமா 5 வருஷமா போட்டுக்கிற ஒரு ருத்ராட்ச மலர் மாலையே கழுத்துல போட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்கிறாங்க. நான் குடிக்க மாட்டேன் என்று ஏறக்குறைய 10 ஆண்டுகள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. வருஷம் விநாயகர் விழாக்கெல்லாம் போன் பண்ணுவோம் வருவாப்புல. இப்ப ஏதோ நட்பு சரியில்லை நட்போட சேர்ந்து ஒரு 6 மாசமா அவரு தப்பு பண்ணிக்கிறாருன்னு கேள்விப்பட்டு எனக்கு மனசு வேதனையா இருக்கு.
அவங்க எங்கள் ஊருக்கு அவங்க ஊருக்கு ஒரு 25 கிலோமீட்டர் தாங்க. மறுபடியும் போனால் கூட அவன் மாற்ற முடியும். எனக்கு அதே சிந்தனையாக தான் இருக்கு. ஏன்னா அவர் ஒருவரினால் அவர் வந்து அந்த தீப்பந்தம் பிடிக்கிற குடும்பம் அவர் ஒருவருக்கு மேலே போட்ட உடனே அங்கே இருக்கிற பெரிய இந்த மிராசுதார் நல்லா அதிகமாக வச்சுக்கிறாங்க. அவங்களாம் ஒரு 31 பேர் மேலே போட்டாங்க. எல்லாம் திட்டுறாங்க லேடிஸ்லாம், நீங்கள் மனுஷன் கிடையாது, நம்ம திருந்திட்டாங்க பையன். ஒருவர் திருந்தினால் எனக்கு பலன், அவரை பார்த்துட்டு 4 பேர் திருந்தினால் அவருக்கு பலன். அதனால நீங்கள் யாராவது உங்களுக்கு தெரிந்தவர்கள் தினசரி மது பழக்கம் உள்ளவர்கள் மாற்றிக்கலாம்ன்றத விட்டுக்கிட்டாங்கன்னா காய்ச்சாங்க. உத்தராட்சம் கட்சி எங்கள் வாங்க என்கிட்ட உத்தராட்சம் ரெடியே இல்லை, வாங்கி கழுத்தில் போட்டு தியானம் தாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. ஒரு 10 நிமிஷம் கண்ண முடிவு ஓன்னு நேராக பார்த்து சொல்லுங்க. அந்த வார்த்தை சவுண்டான தபாலத்தில் அடிக்கிற போதுங்க எப்பேற்பட்ட குடிக்காரங்களும் மறந்துடும். குடி பக்கத்துலேயே ஜூஸ் இளநீர் குடிச்சிட்டு வந்துடுவாங்க. பழகின நமக்கு இடமும் தெரியும், முடியும். மனுஷனால முடியாது, நம்ம பார்த்தாலும் பழகிறோம். நீங்க நம்ப மாட்டீங்க, 1 மணி நேரம் பேசினா கூட 1/2 லிட்டர் டீயோ காப்பி வச்சிருப்பேன். 1 மணி நேரம் தான் சொல்லிப்பேன் கூட 1/2 லிட்டர் வச்சிருப்பேன். குடிக்கிறது ஒரு டம்ளர் தான், ஆனால் வச்சிருப்பேன். இங்கே முயற்சி பண்ணலாம்னு இப்போ 4 நாளா வெறும் வெந்நீர் தான் இருந்தார். எனக்கே என்னை பார்ப்பதற்கு ஆச்சரியமா இருக்கிற, ஓ வெந்நீர் கூட பேச முடியுமா அப்படின்னு ஆச்சரிய சாமி தான் எனக்கு கருத்தை பண்ணிக்கிறேன். என்ன டீ காப்பி குடிச்சாலும் வெந்நீர் குடிப்பேன். 2 கிளாஸ் ஒன்று எடுத்தாங்க சொல்றேன். எதுவுமே பழக்கத்தை மாற்றுகிற போது கூட அதை தொடர்கிற போது உடம்பு அதுக்கு தகுந்தவர் கீழ் பண்ணிடும், அவ்வளவுதான். இல்லை இப்படிதான். சில பேர் காலை தலைக்கான நிலத்தோட வராதுன்றான், தலைக்கு தலைக்கான வைக்கிறாங்க, அதே தப்பு. வச்சாலும் ரொம்ப லைட்டாக வைக்கணும். காலை தலைக்கான சிறத்தோட வரணும், லைட் எட்டியா தூரம் வராதுன்றான். சில பேர் லைட் இல்லைன்னா தூரம் வராதுன்றான். சில பேர் வெளியில் போய் படுத்தா தூரம் வராதுன்றான். உள்ளூர்லேயே படுப்பேன். அந்த பழக்கம் எனக்கு தான் எங்க என்ன ஆகும், சௌக்கியமா தூங்குறேன். அவங்க இருக்கிற ரூம் இது பாருங்க, அதிகே நான் சொற்பொழி பண்ணணும் பண்ணாங்க. அது அந்த மாதிரி ஒரு ரூம் உஸ்வீடு 4 மணிக்கு ஜெனரல் சாட்டிட்டாங்க. உஸ்வீடு கும்பு மழை பெஞ்சோட தெரியலீங்க. அந்த வசதி வாய்ப்பு நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. என்ன கிட்ட இருந்தால் நான் பாட்டு அது வந்துடுவேன். உலகத்தினால 5வது வேலையாயிடும். ஆஞ்சநேயர் சாமியை கண்டபடி பேசினா நெருப்பு அந்த கொண்டு போடுங்கன்னா வீட்டாளர் குறுக்கிட்டு பேசுறாருன்னா நம்ம சகோதரியை கொண்டு போடாம இந்த விரோதிகள் மூக்கை எடுத்து அனுப்பினாங்களே, ஏன் தெரியுமா? அவர்கள் பணத்தை நமக்கு எச்சரிக்கையாக காட்டுவதற்காக. இந்த தூதனை நாம் உயிரோடு அனுப்பினால்தான் நம்முடைய படைபலங்கள், நம்முடைய ஏற்றங்கள், நம்முடைய தோற்றங்கள், நம்முடைய கம்பீரம் அவங்க சொல்லுவோம். தூதனை வந்தவனை கொண்டுட்டேன்னா விரோதிகள் நம்ம பலம் எப்படி தெரியும்? என்ன சமயமா பேசுறாரு பாருங்க. பீஷ்ணாவது எப்பவுமே நம்ம ஒரு செய்தி ஒருத்தர் சொல்றோம்னாங்க அவங்க ஏத்துக்கிறான்னு சொல்லணும். நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டு பார்த்தாங்கல்லப்பா அப்படின்னு ஒண்ணு. ஆனா யாரோ ஒரு ஆள் சொல்லுறப்ப அவங்க கேட்கறாங்க, ஏன் அந்த அவங்க பாணியில் சொல்றது நியாயம்தான், என் சொல்றது நியாயம்தான் புரிய வைக்கிறது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணா வீட்டாளர் சொன்னதை கேட்டுக்கிட்டார். ராவண சொல்லி கேட்டுக்கிட்டார். சரி சரி தம்பி, நீ நல்லதையே சொன்னாய், சரி இந்த குறைகளை கொள்ள வேணாம், ஆனால் விட்டா சொன்ன விடாதீங்க, ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு வாலில் நெருப்பு வச்சு விட்டுருங்க. இதுவும் தேவையில்லாத வேலை, இதுவும் சும்மா இருக்கலாம். வாலில் நெருப்பு வச்சாங்க. அவர் என்ன பண்ணார், நெருப்பு எனக்கு வைக்கலடா உனக்கு சீட்டு நீ அப்படின்னு அவர் ஜம்ப் பண்ணி பாய்ந்து 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 உயர்ந்த மாளிகை மேலெல்லாம் போறாருங்க. அங்கெல்லாம் தீ பிடிச்சி லங்கையே பற்றுகிறது. இது பிராண்டியாருக்கு